ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு சாதம், அப்புறம் இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பம் இதுக்கெலாம் நல்லா பஞ்சு மாதிரி மட்டன் வெந்து ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லாட்டினா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் முந்திரி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது ஒரு அரை முடி தேங்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லாஸ்ட்டாக தான் மிளகு சேர்க்கணும். முதலையே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். அதுக்காக நான் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் சும்மா ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது மட்டன் மசாலா, நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நான் 1 கிலோ மட்டனுக்கு அளவுகள் சொல்லியிருக்கேன். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா கூட வதக்கி விடுங்க. நம்ம எந்த நான்வெஜ் குழம்பு கிரேவி செஞ்சாலுமே இந்த வெங்காயம் தக்காளி கூட கறியை நல்லா வதக்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடவும் கறியில் உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வதக்கி அரைச்சா இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து சும்மா லைட்டாக கிளறிக்கலாம். நான் மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன், அப்போ தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அதனால் தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப்பு இல்லைனா 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா குழம்பு. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் எப்பயுமே. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்குனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மட்டன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மட்டன் இப்போ வெந்துருச்சான்னு பாருக்கலாம். இப்போ மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க எதுவுமே வைக்க தேவையில்ல, குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.